ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்னிங் பாயிண்ட் நடந்ததை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். என்னோடய லைஃப் பாம்பேயில் தான் ஆரம்பித்தது. மேரேஜ் ஆகி பாம்பேயில் போயிட்டு கவர்மெண்ட் ஜாபு, எனக்கும் கவர்மெண்ட் ஜாபு, ஹஸ்பண்டுக்கும் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ கவர்மெண்ட் ஜாபு கிடச்சதுனால அங்கே பாம்பேயில் 2 பேர் சம்பாதிக்காமல் நம்மளால் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. அதனால 2 பேருக்கும் வேலை கிடைச்சதால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் குழந்தைகள் ஆச்சு, ஸ்கூல், குழந்தைகள் பேபி சிட்டிங் எல்லாமே. பாம்பே ஒரு மெஷின் லைஃப். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிஷின் மாதிரி தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பாம்பேயில் ட்ரெயினை பிடிச்சி போகணும், பேபி சிட்டிங்க குழந்தைகளை விடணும், அவங்களுக்கு ஃபுட்டு, நம்மளுக்கு ஃபுட்டு, அது மார்னிங்லேருந்து ஒரு மிஷின் மாதிரியே இருந்துட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஒரே டயர்டாக இருக்கும். இந்த ட்ரெயினில் கூட்டத்தில் இறங்கி குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும். இப்படியே லைஃப் போயிட்டே இருந்ததில் ஒரு நடுவில் ஒரு 7 சனி மாதிரி ஒரு தாக்கம் நம்மளாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒரு மண்டை ஃபுல்லாக ஒரு கொம்மையல் மாதிரி ஒரு இது. அவருக்கும் ஒரு டென்ஷன், அவரோட ஆஃபீஸ் டென்ஷன், அது நம்மள்கிட்ட காமிப்பார். என்னோட ஆஃபீஸ் டென்ஷன் குழந்தைகள்கிட்ட காமிக்கிறது. இப்படி ஒரு இது என்ன, குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போகிறது. அப்புறம் ஒரு பொண்ணு கொஞ்சம் நல்லா படிக்கலை, அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய ஒரு இது இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்ததுனால ஃபேமிலியில் எப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நிறையவே நாங்கள் பக்தியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சிவனும் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். நாங்கள் எல்லா மகாலட்சுமி பூஜை, வைபவலட்சுமி பூஜை, இந்த வெள்ளிக்கிழமை எல்லாரையும் எவ்வளவோ பூஜை பண்ணிட்டு இருந்தோம். ஸ்லோகங்கள்லாம் ஒழுங்காக சொல்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, நான் இதுலேருந்து வெளியிலே வர முடியாதா அப்படின்ட்டு ரொம்பவே உங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு சரி ஏதாவது ஒரு இதுக்கு போய் பார்ப்போம், நிறைய சத்சங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு 2-3 சத்சங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு ஒரு இதுவும் கிடைக்கல எனக்கு. ஏன்னா நம்ம கஷ்டங்கள் நம்ம லைஃப்ல நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாம எவ்வளவோ கஷ்டங்களும் இருக்கு, நிறைய தப்பும் பண்றோம், எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு தெரியும் தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்றோம்ட்டு. ஆனா இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றதுங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது எங்களுக்கு. சரின்னு அதில் பார்த்தானாக்கா யோகா அண்ட் பெனிஃபிட்ஸ் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி இருந்தது. ஜென்ரலாக அவங்க லைஃப்பில் எப்படி நம்ம ஒரு இதுலேருந்து விடுபட்டு, அதாவது எல்லாமே லைஃப்ல எல்லாருக்கும் எல்லாம் நடக்கிறதுன்னு அதுலேருந்து நீங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நாங்கள் இது ஃபிசிக்கல் யோகா மாதிரி தான் நாங்கள் நினச்சிருந்தோம். சரி இதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே போனோம். 2 பேருமே போயிட்டு தேடி இப்படியோ ஃபைனலாக கண்டுபிடிச்சோம். 2-3 தடவை அந்த பில்டிங்லேயே சுற்றிட்டு ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அங்கே ஒரு சிஸ்டர் மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க, ஒயிட் சாரி எடுத்துன்னு. ஸோ அவங்க எல்லாமே கேட்டாங்க டீட்டெயில்ஸ்லாம், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன எல்லாம் கேட்டாங்க. ஸோ நாங்கள் இப்படி எல்லாருமே 2 பேருமே சொன்னோம், இப்படி எங்கள் பேர் எல்லாம் சொல்லி நாங்கள் 2 பேருமே கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு எதனால இந்த பேப்பரில் எதனால உங்களுக்கு இங்கே வரணும்னு தோணுது அப்படின்னு கேட்டாங்க. இங்கே எங்களுக்கு இந்த டிப்ரெஷன் மாதிரி, ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு குமையல் மாதிரி, ஒரு ஒருத்தருக்கு பிடிக்காம அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஸோ அந்த இதில் நம்மளுக்கு இதுலேருந்து ஏதாவது தீர்வு கிடைக்காதான்னு பார்க்கத்தான் நாங்கள் பார்த்தோம். சரி இதில் யோகாவில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு, அதாவது மெடிடேஷன், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணினாலும் நம்மளுக்கு மென்டலி அதில் ஒரு பிலீஃப் இருக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு. சரின்ட்டு தான் இங்கே வந்தோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க எல்லாமே கேட்டுட்டு இந்த நீங்கள் நான் சொல்கிறீங்களே, இந்த நான் யாருன்னு கேட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நான் கீதா அப்படின்னு தான் சொல்லுவேன், என் பேரை தானே சொல்லுவேன். அவரும் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்லி அந்த நான்கிறது யாருங்கிறத அவங்க ரொம்ப கிளியராக நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஆக்சுவலாக நான் யாருங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது எங்களுக்கு. பக்தியில கூட சிவன் பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் மூலமா உலகத்தை படைக்கிறார் அப்படின்னா, ஆனா பிரம்மா எப்படி உலகத்தை படைக்கிறார், விஷ்ணு எப்படி காப்பாத்துறார், சங்கர் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது எனக்கு. ஏன்னா எல்லாருமே பேச்சு பார்க்கல பிரம்மா தான் கிரியேட் பண்ணியிருக்காரு பாரு ஒண்ணு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க, பக்தியில அப்படி பேசுவாங்க. ஆனா பிரம்மா எப்படி கிரியேட் பண்றாருங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுவும் எனக்கு அங்க சொன்னாங்க, இந்த 7 நாள் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு,
இந்த ஆத்மாங்கிறது நம்ம உள்ளுக்குள்ளது நம்ம ஆத்மா, வெளியில தான் இந்த சரீரங்கிறது அவங்க ரெண்டையும் பிரித்து சொன்னதுக்கப்புறம் அவங்க 7 கோர்ஸ் எடுக்கணும்னாங்க. சரின்னு 2 பேருமே எடுத்தோம். ஸோ 2 பேரும் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு குழந்தைகிட்ட எல்லாம் சொல்லுவோம் எல்லாத்தையுமே, இன்னைக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க, இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்போ என்னோட டாட்டர் அவளுக்கு ஒரு 12 வயசு இருக்கும் அவளுக்கு. சரி, அவ சொன்னா, அம்மா எனக்கும் இது கேட்கணுமா அப்படின்னா. சரின்ட்டு அவளையும் கூட்டின்னு போனோம். ஸோ அவளும் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ 3 பேருமே அந்த கோர்ஸை கொஞ்சம் பின்னால் முடித்தோம். நாங்கள் 99 முடித்தோம் கோர்ஸை. முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது ஃபர்ஸ்ட் லெவல், இதுக்கு அடுத்த லெவல் ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. ப்ளஸ் அவங்க என்ன ஆர்கனைசேஷனுங்கிறது அவங்க சொன்னாங்க. இது மாதிரி அவங்க மவுண்ட் அபுலேருந்து பிரம்மகுமாரிஸ்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் நாலேஜை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதோட கோர்ஸ் தான் இந்த 7 days இருக்குது. அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. சரி, அடுத்த லெவலுக்கு நாங்கள் எப்படி மெடிடேஷன் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கிளாஸஸ் நடத்துகிறாங்க டெய்லி. ஸோ அந்த கிளாஸும் கேட்க ஆரம்பித்தோம். அந்த கிளாஸ் கேட்க ஆரம்பிக்க தான் சத்தியமாக என்ன நடக்கிறது உலகத்தில், நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக அதில் புரிய வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இவ்வளோனா நம்ம இந்த இதுக்கு வராமல் இந்த பாக்கியத்தை இழந்துட்டோம், இப்போதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. அவருக்கும் சந்தோஷமா இருந்து வீட்டிலேயே அந்த 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 கஷ்டம், அந்த கொமையல், அது எல்லாமே மாறி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபேமிலியில ஒருத்தருக்கொத்தர் ரொம்பவே புரிஞ்சுட்டு ஒரு இதுக்குமே கவலைப்படாம இருந்தோம் நாங்க. அப்புறம்தான் ஏன் அழணும், ஏன் அழக்கூடாதுங்கிறது எல்லாமே அப்ப புரிஞ்சிருது. ஒன்றுத்துக்கும் கவலைப்படாம எப்படி இருக்கணுங்கிறது அந்த கிளாஸ்ல 2nd லெவல்ல ரொம்ப தெளிவா அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சி போச்சு. இந்த 25 வருஷமா நாங்கள் அதில் தான் இருக்கோம். அதனால லைஃப்ல ஒன்றுத்துக்குமே கவலை இல்லாம இருக்கணும்னாக்க இது ரொம்ப சிம்பிளான இந்த இது இந்த 7 days கோர்ஸ் இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணினானாக்க ரொம்பவே அதில் பெனிஃபிட் இருக்குங்கிறது எனக்கு என்னோட லைஃப்ல நான் ரொம்பவே அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லாருமே ரியலைஸ் பண்ணணும்ட்டு எனக்கு அதில் ஒரு ஆசை இருக்கு. என்னுடைய பேர் கீதா. நான் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் நான் கிளரிக்கல் வேலை அதெல்லாம் ஜாயின் பண்ணினேன். பாம்பேயில் தான் 29 years பாம்பேயில் தான் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்கே 2-3 வருஷம் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் இது கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துட்டேன். அங்கேயே ரிட்டையர் ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் பிடபிள்யூடியில் அவர் இன்ஜினியராக இருந்தார். அவர் ஃபுல்லாகவே அங்கே தான் அவரோட சர்வீஸ், ஏன்னா அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ அவர் அங்கே வேலை பண்ணி அங்கேயே ரிட்டையர் ஆகிட்டார்.